சவக்குழிக்கே சென்றுவிட்ட தமிழ்நாடு. பொம்மை முதலமைச்சரே நடவடிக்கை எடுங்கள். இபிஎஸ் கண்டனம். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள மயில்டான்பட்டி என்கிற கிராமத்தில் வசித்து வருகிறார் மருதுசேனை கட்சி தலைவர் ஆதிநாராயணன். இவர் 2021 நடந்த சட்டசபை தேர்தலில் அமமுக சார்பில் போட்டியிட்டார். வருகின்ற மக்களவைத் தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவிற்கு அவருடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார். இதற்காக சமீபத்தில் இவர் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து பேசியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் நேற்று மயில்டான்பட்டி ஊருக்குள் சென்ற இவரது கார் மீது எதிர் திசையில் வந்த கார் பெட்ரோல் குண்டு வீசியதாக கூறப்படுகிறது. ஆனால் அவர்கள் வீசிய குண்டு ஆதிநாராயணன் காரின் மீது விழவில்லை. இவரது காரை ஓட்டிய ஓட்டுநர் சாமர்த்தியமாக காரை பள்ளத்தில் இறக்கி தப்பிக்க முயன்றிருக்கிறார். அப்போது மீண்டும் அந்த கும்பல் பெட்ரோல் குண்டு வீச முயன்றபோது குண்டு எறிவதற்கு முன்பே வெடித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து ஆதிநாராயணன் கார் மீது குண்டு வீசிய கும்பல் அங்கிருந்து தப்பிச் சென்றிருக்கிறார்கள். இந்த சம்பவம் மதுரையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் இந்த குண்டுவீச்சு சம்பவத்தை கண்டிக்கும் விதமாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவரது எக்ஸ் தளத்தில் தமிழ்நாடு அரசை கண்டித்தும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை விமர்சித்தும் பதிவு ஒன்றை பகிர்ந்திருக்கிறார். இபிஎஸ் பதிவிட்ட இந்த பதிவில் ஆதிநாராயணன் வாகனத்தை நோக்கி துப்பாக்கியால் சுட்டு பெட்ரோல் குண்டு வீசி கொலை முயற்சித்த தாக்குதல் சம்பவத்திற்கு அவரது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். மேலும் திமுக அரசை விளாசிய இபிஎஸ், இந்த விடியா திமுக ஆட்சியில் தமிழ்நாடு போதைப்பொருள் கிடங்காக மாறி அதனால் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு வருவதை நான் தொடர்ச்சியாக சுட்டிக்காட்டி கண்டித்து வரும் நிலையில் தற்போது துப்பாக்கி மற்றும் வெடிகுண்டு கலாச்சாரமும் தமிழ்நாட்டில் தலை தூக்கி இருப்பது வருத்தத்திற்கு கடும் கண்டனத்திற்கும் உரியது என்று சுட்டிக்காட்டியுள்ளார். சவக்குழிக்கே சென்றுவிட்ட தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கை உடனடியாக மீட்டெடுத்து சட்டத்தின் ஆட்சியை உறுதி செய்ய உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் இந்த விடியா அரசின் பொம்மை முதலமைச்சரை வலியுறுத்துகிறேன் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் இபிஎஸ்.